ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்கள் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர்வதனால மிதுனராசிக்காரர்களுக்கு என்னென்ன செலவுகள் என்னென்ன ஒரு யோகங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிர பகவான், சகல கலைகளுக்கும் காரகன் சுக்கிரன், அனைத்து இன்பங்களுக்கும் வித்தானவன் சுக்கிரன், அன்புக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவன் சுக்கிரன், அதிர்ஷ்டத்துக்கு காரகன், சிற்றின்ப காரகன், ஆண்களுக்கு களத்திர காரகன் இந்த சுக்கிர பகவான், பரணி பூரம் பூராடம் என்னும் 3 நட்சத்திரங்களுக்கு நாயகன் இந்த சுக்கிர பகவான், சகல சுபிட்சங்களையும் வாரி வழங்கும் மகா பலம் பெற்றவர் இந்த சுக்கிர பகவான், ஆனந்தத்திற்கும் சௌபாக்கியத்திற்கும் பணத்திற்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிர பகவான், அதே போல வாகனக்காரகன் கட்டிடக்காரகன் இந்த சுக்கிர பகவான். சரி, இந்த சுக்கிர பகவான் பயிற்சினால மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சுபக்கிரகமான சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் அதாவது சஞ்சாரம் செய்திருக்கிறார். மிதுனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதிங்க, 5க்கும் 12க்கும் அதிபதி 12ஆம் இடத்துல வலுவாக சஞ்சாரம் செய்திருக்கிறார். கூடவே குரு பகவான், சூரியன், புதன் இந்த 4 கிரகங்களும் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ சுக்கிரன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில இடமாற்றங்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சிலருக்கு செக்ஷன் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஒரு சிலருக்கு ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். 12ஆம் இடம் வலுக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீட்டுக்கு மாறக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இல்லைன்னா ஒரு வாடகை வீட்டில இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடம் வலுப்பதனால அதே போல் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இந்த காலகட்டத்தில் வாங்க முடியும். ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல சுபக்கிரகம் சஞ்சாரம் செய்வது குடும்பத்திற்கு தேவையான ஒரு சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க மிதுனராசிக்காரர்கள். அதே போல் நீண்ட காலமாக கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தை எழுதலாங்க, சுப செலவுகளை செய்ய முடியும். 12ஆம் இடத்துல சுபக்கிரகம் இருப்பது உங்கள் கூட பிறந்த சகோதரிகளுக்கு ஏதாவது சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் பெண் கிரகம், அது விரயஸ்தானத்தில் இருப்பதனால பெண்கள் மூலம் உங்களுக்கு விரய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் சுப செலவுகளாக அமையும். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியாக உள்ள குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் பாருங்கள், குருவோடு சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரகங்களும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இது சிறப்பு. என்ன சொல்ல போனால் விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த காலகட்டம் சுப செலவுகளை நிறைய பார்க்க முடியும் மிதுனராசிக்காரர்கள். அதே போல் 7ஆம் அதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்து விரையாதிபதியே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவரும் நீங்களும் சேர்ந்து வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப உஷாராக போகணும். அதே போல் நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கை துணைவர் எதை கேட்டாரோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்களும் நீங்களும் சேர்ந்து வண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்க்கணும். அதே போல் தொழில் பார்ட்னருக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீண்ட காலமாக தடைப்பட்ட வெளிநாடு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிவில் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். ஏன்னா 12ஆம் இடம் வலுப்பது உங்களுக்கு சிவில் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிகப்படியான பணப்புழக்கத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். அதே போல் குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ பிள்ளைகள் வழியில் இந்த காலகட்டத்தில் சுப செலவுகளை பார்க்க முடியும்.
மிதனராசிக்காரர்கள். ஏன்னா புத்திரக்காரகன் குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ பிள்ளைகள் வழியில் நீங்கள் சுப செலவுகளை பார்க்கலாம். அதே போல் அறிவு தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்து விரையாதிபதி அந்த இடத்துல இருப்பதனால, அதாவது உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அதாவது கல்வி விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு. அதே போல் இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். அதாவது ஜூன் 13 தேதிக்கு பிறகு அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும். அதே போல் உங்களுடைய தகப்பனாருக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் சூரியன் விரயஸ்தானத்தில் இருந்து விரையாதிபதி பலமாக இருக்கிறதுனால தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க மிதனராசிக்காரர்கள். அதே போல் 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்தில் இருந்து விரையாதிபதி பலமாக இருக்கிறார். வீட்டில் அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் உஷார் தேவை. விலை உயர்ந்த செல்போன்கள் வச்சுருக்கீங்கன்னா கவனமாக வச்சுருக்கணும். அதே போல் மிதனராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் அதிபதி விரயஸ்தானத்திலேருந்து விரையாதிபதி பலமாக இருக்கிறார். அதே போல் மனசில் கொஞ்சம் தைரியம் குறையிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணுங்க. அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு வேலையாட்களால் ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வேலையாட்கள் கூட பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். ஏன்னா 3ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 3ஆம் அதிபதியை விட விரையாதிபதி பலமாக இருக்கிறதுனால சுப செலவுகளை செஞ்சுக்கலாம், ஒன்றும் தவறில்லை. அதாவது ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, போர் போடுறது, இது போன்ற சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அது ஒன்றும் தவறில்லைங்க. அப்போ 3ஆம் அதிபதி உங்களுக்கு மறைவது, உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது திடீர் சுப செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் அதிபதி விட விரையாதிபதி பலமாக இருந்தால் சுப செலவுகளை செஞ்சுக்கலாம். ஒரு கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவங்க கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் விரயஸ்தானத்திலேருந்து விரையாதிபதி பலமாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியை விட விரையாதிபதி பலமாக இருக்கிறார். உங்களுக்கு செலவுகள் வருவாயை விட செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் அது சுப செலவுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல சுபகிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. அப்போ வரக்கூடிய செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாகவே இருக்கும். நீண்ட காலமாக ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்த எழுதலாம் இந்த காலகட்டத்தில். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை விட விரையாதிபதி பலமாக இருக்கிறதுனால, அது சுக்கிரங்கிறதுனால வாகன விஷயத்தில் கவனமாக போங்க. ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. அதே போல் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் மிதனராசிக்காரர்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை விட விரையாதிபதி பலமாக இருக்கிறார். எதிரையும் கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லதுங்க மிதனராசிக்காரர்கள். அதே போல் ஒரு வெளிநாடு போகணும், ஒரு வெளியூர் போய் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் விரையாதிபதியும் அந்த காலகட்டத்தில் இருக்கிறார். அப்போ தாயார் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க மிதனராசிக்காரர்கள். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதியை விட விரையாதிபதி பலமாக இருப்பதனால பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்குவதற்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அதே போல் ஒரு வெளிநாடு போய் படிக்கணும், ஒரு வெளியூர் போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அதே போல் 4ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் மூலம் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அப்போ சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால தகப்பனாருக்கு திடீர் செலவுகள் உண்டு. சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பதனால உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு திடீர் செலவுகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதியே 12ஆம் இடத்தில் இருப்பதனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதனராசிக்காரர்கள். அதே போல் மிதனராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் மிதனராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். முக்கியமாக மிதனராசி ஆண்களுக்கு பெண்களால் திடீர் செலவுகள் திடீர் கஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் வலுவாக சஞ்சாரம் செய்வது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.